தாத்தா எனக்கு ஒரு டவுட். இந்த கேள்விக்கு மட்டும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரே லைன்ல சொல்லிடுறீங்களா? மரியாள் இஸ் ஈக்குவல் டு லெவின். இதுக்கு நான் சொல்றேன். மரியாள் இஸ் ஈக்குவல் டு யஸ்வின் தாய். தட்ஸ் ஆல். இல்ல நான் மரியாளோட நற்பண்புகள் அதாவது ஸ்பெஷாலிட்டிஸா கேக்குறேன். ரொம்ப அருமையான கேள்வி. மரியா ஒரு வகையில எல்லா உலகத்தில் இருக்கிற பெண்களை போன்ற ஒரு சாதாரண பெண். மரியாள் வானத்திலிருந்து குதிச்ச தேவதை கிடையாது. மரியாள் ஒரு சாதாரண பெண். அதே சமயத்துல கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தன் வாழ்நாள் முழுவதும் பாவமே இல்லாமல் வாழ்ந்த அமல உற்பவி, பாவம் இல்லாத ஒரு பெண். அதனால்தான் மரியா எல்லா விதத்திலும் நம்ம ஸ்பெஷல் அப்படின்னு. இப்போ நீ கேட்டிருக்க மரியாளுடைய ஸ்பெஷல் பண்புகள், நற்பண்புகள் என்ன? நிறைய இருக்கு. அதுல நீ சுருக்கமா கேட்டதுனால சுருக்கமா மூணு சொல்லிடுறேன். முதல்ல மரியாள் நம்பிக்கை கொண்டவர். இப்ப கபிரியேல் தூதர் நீ ஒரு குழந்தை கன்னியாக இருந்து கொண்டே ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே, ஏன்? கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை, அதை நம்பி இதோ ஆண்டவருடைய அடிமைன்னு சொல்லி உடனடியா கீழ்ப்படிஞ்சாங்க. அவங்க கடவுளுடைய வார்த்தையை நம்பினாங்க, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதார்கள். மூன்றாவது, கடவுளையும் எல்லாரையும் அன்பு செய்தார்கள். இப்போ இந்த கபிரியேல் தூதருடைய அந்த செய்தி நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே மரியா எங்க போனாங்க? எலிசபெத்தை சந்திக்கிறதுக்கு தூரத்து ஊருக்கு போனாங்க. அப்போ அதே போல கடவுளை அன்பு செய்வதோடு தேவையில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் அன்பு செய்வது மாதாவினுடைய தனி சிறப்பு. எனவே மரியாவுடைய அன்பு, அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய நம்பிக்கை, இதை நாம் மரியாவிலிருந்து கற்றுக்கொண்டு நாமும் வளர்ந்தால் மரியாவை போலவே சிறப்பான மனிதர்களாக வாழ முடியும். முயற்சி செய்வோமா? செய்வோம் தாத்தா. மரியே வாழ்க.